Hi everyone, welcome to Siva's Max. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது menstruation chapterல 7.1 exerciseல இருக்க 4th sum. ஓகேவா? A right angled triangle PQR where angle Q equal to 90 degree is rotated about QR and PQ. If QR equal to 16 centimeter and PR equal to 20 centimeter, compare the curved surface areas of the right circular cones so formed by the triangle. ஓகேவா? ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஒரு ட்ரையாங்கிளை எடுத்து அதை நம்ம ஒரு பர்டிகுலர் ஆக்சஸில் வச்சு ரொட்டேட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு கோன் கிடைக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இவங்க ரெண்டு டிஃப்ரெண்ட்டான ஆக்சஸ் கொடுத்து அதில் ரொட்டேட் பண்ண சொல்கிறாங்க. பிக்யூ ஒரு ஆக்சஸ், கியூஆர்னு ஒரு ஆக்சஸ், ரெண்டுலேயும் ரொட்டேட் பண்ணிட்டு ரெண்டு கோன் வரும் இல்லையா? அதோட கர்வ் சர்ஃபேஸ் ஏரியாஸை கம்பேர் பண்ண சொல்கிறாங்க. பண்ணிடலாமா? ஓகே. ஸோ வழக்கம் போல் என்ன பண்ணணும் அப்படின்னா, கிவன் தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். ஸோ நான் வந்து கிவன் எழுதுகிறேன். கிவனில் எனக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் பிக்யூஆர் கொடுத்துட்டாங்க. இதில் வந்து கியூஆர் ஈக்குவல் டு எவ்வளோ? 16 சென்டிமீட்டர். வேறு பிஆர் ஈக்குவல் டு எவ்வளோ? 20 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ இந்த ட்ரையாங்கிள் எப்படி வரைகிறது? இது ஒரு ரைட் ட்ரையாங்கிள். ஓகேவா? ஸோ இது வந்து 90 டிகிரி. ஃபைன். ஸோ இங்கே என்ன 90 டிகிரி, எந்த பாயிண்ட் வந்து 90 டிகிரி கொடுத்துருக்காங்க? ஆங்கிள் கியூ தான் 90 டிகிரி. ஸோ நான் அது வந்து கியூன்னு எடுத்துக்கிறேன். ஹென்ஸ் இட்ஸ் பிஆர். அதுக்கடுத்து வேலையை சப்ஸ்டிட் பண்ணுவோமா? கியூஆர் வந்து 16 சென்டிமீட்டர்ஸ், பிஆர் வந்து 20 சென்டிமீட்டர். சூப்பர். இப்போது நமக்கு ரெண்டு சைடு இருக்குது. இன்னொரு சைடையும் கண்டுபிடிச்சி வச்சுக்குவோம். ஏன் அப்படின்னா பின்னாடி இது சம்மில் யூஸ் ஆகும். ஸோ இப்போ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ரெண்டு சைடு இருக்குது. ஒரு சைடு கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? பைத்தாகரஸ் தியரம். ஓகேவா? பை யூசிங் பைத்தாகரஸ் தியரம். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணுறது? இது எப்படி இருக்கும்? பிஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு பிக்யூ ஸ்கொயர் ப்ளஸ் கியூஆர் ஸ்கொயர். ஓகேவா? பிஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு பிக்யூ ஸ்கொயர் ப்ளஸ் கியூஆர் ஸ்கொயர். ஸோ இது என்ன அப்படின்னா, இந்த ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக இருக்க சைடோட ஸ்கொயர் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா, அடுத்த ரெண்டு சைட்ஸோட இண்டிவிஜுவல் ஸ்கொயர்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஃபைன். இப்போ நமக்கு என்ன தேவை? இந்த பிக்யூ தான் தேவை. ஸோ நான் வந்து இந்த பிக்யூவை இங்கே வச்சுக்கிறேன். ஸோ இந்த பக்கம் பிஆர் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அதை இங்கே வச்சுக்கிறேன். இந்த கியூஆர் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அது எனக்கு வேண்டாம். ஸோ அதை வந்து நான் இந்த பக்கம் கொண்டு வரேன். ஸோ மைனஸ் கியூஆர் ஸ்கொயர். இப்படி டேரெக்டாகவும் எழுதிக்கலாம். இல்லை இது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இதுலேருந்து இந்த மாதிரி எழுதிக்கோங்க. பிஆர் ஸ்கொயர் இருக்குது, எனக்கு என்ன வேணும்? பிக்யூ தான் வேணும். ஸோ நான் பிக்யூ எங்கேயே வச்சுட்டு இந்த கியூஆர் இந்த பக்கம் கொண்டு வரேன். இங்கே அடிஷனில் இருக்குது. ஸோ இந்த பக்கம் வந்தால் சப்ராக்ஷன். மைனஸ் கியூஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு பிக்யூ ஸ்கொயர். ஸோ அப்புறம் இதை எடுத்து இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஃபைனா? ஸோ இப்போ சப்ஸ்டிட் பண்ணுவோமா? பிக்யூ எனக்கு தெரியாது. ஸோ நான் அப்படியே வச்சுக்கிறேன். பிஆரோட வேல்யூ என்ன? 20 சென்டிமீட்டர்ஸ். ஸோ 20 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் கியூஆரோட வேல்யூ என்ன? 16 சென்டிமீட்டர். ஸோ 16ஓட ஹோல் ஸ்கொயர். ஸோ நான் பிக்யூ ஈக்குவல் டு 20 ஸ்கொயர் பண்ணால் 400, 16 ஸ்கொயர் பண்ணால் 256. ரெண்டே சப்ராக்ட் பண்ணால் எனக்கு என்ன வரும்? 144 வருது. சாரி, இங்கே பிக்யூ ஸ்கொயர் வரும். ஓகேவா? ஸோ எனக்கு என்ன வேல்யூ வேணும்? பிக்யூ தான் வேணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பிக்யூ ஈக்குவல் டு ஸ்கொயர் அந்த பக்கம் போனால் ஸ்கொயர் ரூட் ஆகிடும். 144. ஸோ 144 ஸ்கொயர் எடுத்தேன்னா எனக்கு என்ன வரும் அப்படின்னா 12 வரும். ஸோ பிக்யூ ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர்ஸ். சூப்பராக. ஸோ இதை வந்து நான் போட்டு வச்சுக்கிறேன் 12 சென்டிமீட்டர்ஸ் அப்படின்னு. அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்த ஸ்டெப் போகலாமா? ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அடுத்த ஸ்டெப் டு ஃபைண்ட். நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன கண்டுபிடிக்க போகிறோம், நம்ம கிளியராக இருக்கிறதுக்காண்டி நம்ம வந்து டு ஃபைண்ட் வந்து எழுதிப்போம். ஓகேவா? ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம்? கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் போத் கோன்ஸை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். டு ஃபைண்ட் கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் போத் கோன்ஸ் and compare them. இதான் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்து நம்ம என்ன சம் எழுதினாலும் நமக்கு வந்து அதோட ஃபார்முலா வந்து கண்டிப்பாக தெரியணும். ஸோ இப்போ எனக்கு என்ன கண்டுபிடிக்க போகிறேன்? கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கோன் தான் கண்டுபிடிக்க போகிறேன். அதோட ஃபார்முலா எழுதிடுவோமா?
formula. Curved surface area of cones. என்னது? pi r l square units. ஓகேவா? சூப்பர். ஸோ இதுக்கு அடுத்து டைரெக்டாக நம்ம சப்ஸ்டிட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். பண்ணலாமா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த எந்த ஆக்சிஸில் இருந்து ரொட்டேட் பண்ண போகிறோமோ அதை எழுதிக்க போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்? curved surface area of the cone when rotated about the axis PQ. ஃபஸ்ட்டு PQ கண்டுபிடிச்சிட்டு அடுத்து QR கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஓகே, சூப்பர். நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்துருந்தோம்? அந்த ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, அதே ட்ரையாங்கிள் இங்கே வரைஞ்சிக்கிறோம். PQ 20 centimeter, 12 centimeter and 16 centimeter. ஓகேவா? ஸோ இப்போது இது R. இப்போ எந்த ஆக்சிஸில் ரொட்டேட் பண்ண போகிறோம்? பிக்யூவோட ஆக்சிஸில் ரொட்டேட் பண்ண போகிறோம். இப்படி ரொட்டேட் பண்ணால் ஒரு கோன் மாதிரியான ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ டேரெக்டாக கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கலாமா? கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா என்ன? பை ஆர் எல். ஓகேவா? ஸோ இங்கே பையை வந்து அப்படியே வச்சுக்கலாம். ஆர் என்னது? ரேடியஸ். கீழே இருக்க ரேடியஸ் எவ்வளோ நமக்கு? 16. எல் என்னது? ஸ்லாண்ட் ஹைட்டா? இங்கே ஸ்லாண்ட் ஹைட் டேரெக்டாக நம்ம வந்து வச்சுக்கலாம். என்னது எடுத்துக்கலாம்? 20 centimeters. ஸோ 20. அப்போ எவ்வளோ? 16 × 20 எவ்வளோனா 320. நான் பையை அப்படியே வச்சுக்கிறேன். ஏன்னா நான் வந்து அப்சல்யூட்டாக இங்கே கண்டுபிடிக்க போகிறதில்ல, நான் கம்பேர் தான் பண்ண போகிறேன். ஸோ பை இங்கே என்ன இருக்குது? சென்டிமீட்டர். ஸோ சென்டிமீட்டர் ஸ்கொயர்ட். இது யாரோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா? ஆஃப் த கோன் ரொட்டேட்டட் அபவுட் பிக்யூ ஆக்சிஸ். ஓகேவா? இதே மாதிரி கியூஆருக்கு கண்டுபிடிச்சிடலாமா? கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கோன் when rotated about the axis QR. ஓகேவா? ஸோ அப்போ எப்படி இருக்கும்? QR. ஸோ இங்கே வந்து ரைட் ஆங்கிள் வந்து வந்துடும், இந்த இடத்துல P வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ இதை ரொட்டேட் பண்ணால் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி ஒரு கோன் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஃபைன் தானே? பிக்யூவோட வேல்யூ 12 centimeters, பிஆரோட வேல்யூ 20 centimeters, கியூஆரோட வேல்யூ 16 centimeters. சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா? ஓகே. இப்போ மறுபடியும் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கலாமா? கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஈக்குவல் டு பை ஆர் எல். ஸோ அகெயின் பையை இங்கே அப்படியே வச்சுக்க போகிறோம். ஆர் நமக்கு என்ன இருக்குது? 12 centimeters. ஸோ இன்ட்டு 12. எல் என்ன இருக்குது? என்னென்ன இருக்குது? 20 centimeters இருக்குது. ஸோ வந்து 20. இது ரெண்டு இங்கேயும் பையை வந்து நான் அப்படியே பையன் வச்சுக்கிறேன். இதை நம்ம மல்டிப்ளை பண்ணால் 240. ஸோ சென்டிமீட்டர் ஸ்கொயர். 240 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இது ரெண்டுலேருந்து என்ன தெரியுது? ஃபஸ்ட்டு பிக்யூவில் வந்து ரொட்டேட் பண்ணோம். ஃபஸ்ட்டு பிக்யூன்ற ஆக்சிஸில் ரொட்டேட் பண்ணோம். அப்போ நமக்கு எவ்வளோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கிடச்சிச்சு? 320 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ வந்து எதில் ரொட்டேட் பண்ணோம்? கியூஆரில் ரொட்டேட் பண்ணோம். இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 240 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ இது ரெண்டில் எது பெருசு? பிக்யூவில் ஆக்சிஸில் ரொட்டேட் பண்ண கிடச்ச கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா தான் பெருசு. இதை வந்து அப்படியே எடுத்து எழுதிட போகிறோம். எழுதலாமா? அடுத்து வந்து ஆன்சர் அப்படின்னு போட்டு நான் கிளியராக எழுதிக்கிறேன். ஸோ வந்து கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஃபஸ்ட்டு வந்து எடுத்து எழுதிக்கிறேன். என்ன ஆக்சிஸ்? பிக்யூ ஆக்சிஸ். ஓகேவா? எவ்வளோ கிடச்சிச்சு? 320 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர். மறுபடியும் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா எந்த ஆக்சிஸ்? கியூஆர் ஆக்சிஸ். எவ்வளோ? 240 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே. ஸோ இப்போ எடுத்து எழுதிடலாமா? என்ன எழுதணும்? கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கோன் formed when rotating over PQ axis is
greater than that of QR axis. ஓகேவா? ஸோ அப்படி எழுதுனா முடிஞ்சு. ஓகே guys, bye.